ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் அவருடைய ஓமைகளுக்கு நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இளைய குமாரன் தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளையவன் அவற்றையும் விட்டு தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்டு போகிறான், தூரதேச போகிறான், அன்பரோடு கூட சுற்றுகிறான், எல்லாவற்றையும் இழந்து மீண்டுமாக வருகிறான். தன் வாழ்க்கையிலே மனமானமாய் திரும்பி வருகிறான். ஆரம்பத்திலே அவன் ஒரு தவறான மனிதனாய் இருந்தாலும் அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு அவன் நல்ல மனிதனாய் மாறினான். அவனுடைய அண்ணன் சகோதரன் அவன் நல்ல மனிதனாய் இருக்கிறான். அவன் கடைசியில பார்க்கும்போது அவன் பொறாமை குணமுள்ளவனாய் இருந்து அவன் தீய மனிதனாய் மாறுகிறான். அந்த தகப்பனுடைய அன்பு என்றைக்கும் நிலையான அன்பாய் இருக்கிறது. 3 பேருடைய வாழ்க்கையிலே மாறுகிற குணங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் இருந்தது. மாறாத குணம் அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் இருந்தது. நீயும் நானும் மாறாத குணமாய் இருக்க வேண்டும். என்றைக்குமே மாறாத குணம். ஒருவேளை நாம் இன்னைக்கு ஒரு இலக்குமானை போல வாழ்ந்திருந்தாலும் நல்ல மனிதனாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் மாற வாஞ்சிப்போம். எல்லோரும் எப்படி இருக்காங்க? தவறான குணத்திலிருந்து நல்ல குணத்துக்கு மாறணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப பேர் நல்ல குணத்திலிருந்து தவறான குணத்துக்கு தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனிதனாக இருக்கிறார்கள், போக போக பார்க்கலாம் இன்னும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். மோசமான மனிதனாக இருக்கிறார்கள், இன்னும் போக போக இன்னும் மோசமான மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, தகப்பனுடைய குணம் நமக்கு இருக்க வேண்டும். விசேஷமாக நாம் எல்லோருக்கும் தகப்பனுடைய குணங்கள் இருக்க வேண்டும். தகப்பனுடைய அன்பு நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் யாரா இருந்தாலும் குடும்பத்துல நீங்கள் தகப்பன்மார்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும்? தகப்பனாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிற சகோதரருக்கும் நாம் தகப்பனா இருக்கணும், சகோதரிக்கும் தகப்பனா இருக்கணும், நாம் தகப்பனுக்கும் நாம் தகப்பனா இருக்கணும், தாய்க்கும் நாம் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவங்களை பராமரிக்கிறவர்களாக, அவங்களை நேசிக்கிறவர்களாக விட்டு கொடுக்கிற அனுபவங்கள் அதான் பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய குணங்கள். அவருடைய மகன் இளைய மகன் தவறு செய்தாலும் அவன் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அவனை மன்னிக்கிற ஒரு குணங்கள், அவனுக்கு மீண்டுமாக கொடுக்கிற குணங்கள். எல்லாவற்றும் இழந்து போனவனுக்கு ஒன்றுமே இல்லை அல்ல, அவனுக்கு கொடுக்கிற குணங்கள். தவறு செய்தாலும் அதை மன்னித்து மீண்டுமாக அதே நிலையில அமர்த்தி வைக்கிற குணங்கள் தான் தகப்பனுடைய குணங்கள். ஆகவே நீயும் நானும் ஒரு தகப்பன் குணமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் நானும் யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும். குடும்பத்திலும் அப்படிதான், வேலை ஸ்தலத்திலும் அப்படிதான், நண்பர்கள் மத்தியிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிக்கிறவர்களாக, அவர்களை போஷிக்கிறவர்களாக, அவர்கள் நடத்துவர்களாக, அவர்களுக்கு முன்மாதிரியாக தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டதான இதயங்களையும் உள்ளங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16 வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளின் திராட்சை பழங்களையும் ஜீவனுக்கு போகிற முட்செடியில் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆரம்பத்தில் பார்க்கணும், அவர்கள் கனியினாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு எப்படி நாம் ஒரு நல்ல மனிதரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கனியினாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்களை குறித்து எல்லாம் நல்லா பழகுவார்கள். அவனுடைய செயல்பாடுகள் முக்கியமானது. எல்லாம் நல்லா பேசுறது, எல்லாரும் நல்லா பேசுவாங்க. பார்க்கும்போது எல்லாம் நல்லவர்களா இருப்பார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லது அவரோடு கூட நாம் பிரயாணம் பண்ணும்போது, அவரோடு கூட நாம் வேலை செய்யும் போது அப்போதுதான் தெரியும் அவர் நல்ல மரமா கெட்ட மரமா. நீங்க எல்லாரும் என்ன தூரத்துல பார்க்கும்போது நல்ல மனிதன் போல நான் தோன்றப்படலாம். ஆனா என்னோட கூட ஒரு 3 நாள் டிராவல் பண்ணாதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோடு கூட நான் ஒரு 3 நாள் ஊருக்கு போனாலும் தெரியும் நீங்க யாரும் எப்படியே பார்த்தீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கலாம் நல்லவளா இருப்பார்கள். ஆனால்
கனிதான் மிக மிக முக்கியமானது. கடந்த வாரத்துல நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது எல்லா ஊழியக்காரங்க வரவழையில எல்லா சபையில போய் சோங்க கூட வந்த 2 ஊழியக்காரர்கள் குழம்பினே வந்தாங்க. அந்த சொன்னையோ எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க, எல்லாருக்கிட்டும் நண்பனாக பேசுவாங்க. அவங்க வயதுல பெரியவளா இருந்தாலும் அந்த ஊழியக்காரரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரு கெட்ட மரம், அவர் அப்படிதான் இருப்பாரு. நாம் அவர்கிட்ட நல்ல குணங்களை எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லோரும் கெட்ட மரத்தில் நல்ல கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல சரி, வேலை ஸ்தலத்துல சரி, அவன் மாறவே மாட்டான். அவன் எப்படி மாறுவான்? ஒரு கெட்ட மரம். ஹல்லேலூயா. நாம அவங்க ஜெபிக்க தான் முடியும். சில மனிதர்கள் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் யார்? வேதம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களை, குடும்பங்களை அறிந்து கொள்ளுங்கள், உறவுகளை அறிந்து கொள்ளுங்கள், நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள், அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள், ஆபத்தில் இவர்கள் உதவுவார்களா, எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் அதில் புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளாதனால்தான் போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இப்படியாய் மாறிவிட்டார்கள், இவர்கள் இப்படியா செய்கிறார்கள், நான் சொல்வது ஒன்று, அவங்க செய்வது ஒன்று. நீ வேணா நல்ல மரமா இருக்கலாம், உனக்கு முன்பதாக நிற்கிற மரங்கள் கெட்ட மரங்கள். நீ அந்த மரத்துல நல்ல கனி எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சரியாக செய்ய வேண்டும், கரெக்டானது செய்ய வேண்டும் என்று நாம் கோபப்படுகிறோம். அவர்கள் எப்படி செய்வார்கள்? அவர்கள் மரமே கேடான மரமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நீயும் நானும் நல்ல மரமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். திடீர்னு வேணா சில பேர் சில நாட்களிலே மாறின போல தோன்றலாம். திடீர்னு பார்க்கும் போது நல்லா மாறின போல தோன்றலாம். ஆனால் சுபாவங்களை இன்னும் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3-4 மாதத்துல மீண்டும் பழைய சுபாவங்கள் வாழ்க்கை வருவதற்காக காண முடியும். ஏனென்றால் அந்த மரம் அப்படிப்பட்டதான மரம். அவர்களாய் மாறினால் ஒழிய, கர்த்தரே ஒரு மனிதனை மாற்றால் ஒழிய, நீயும் நானும் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க பிறருக்கு ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை கேட்க போவது கிடையாது. எனக்கு அநேக பேர் ஆலோசனை சொல்வார்கள், இந்த காதுல வாங்கி இந்த காதுல நிற்கிறது சொல்றதெல்லாம் அவங்க இறக்குறாங்க, அவங்க என்ன தெரியும். மனிதன சுபாவம் அப்படிதான். ஆலோசனை சொல்ல சில பேர் நம்மளை அமர வைத்து விட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஆலோசனை சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், கடவுளாய் பார்த்து ஒரு மனிதனை திருத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நல்ல மரமும் கெட்ட மரமும் 2 விதமான மரத்தை குறித்து பேசுகிறார். இந்த 2 மரமும் கனிகளை கொடுக்கிறது. 2 மரமும் கனிகளை கொடுக்கிறது. ஆனால் எந்த கனிகள் மனிதனுக்கு பிரோஜனமுள்ளதா இருக்கிறது? இன்னைக்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் ஆஸ்வாதமா இருக்கிறார்கள், எல்லாரும் செழிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நல்ல கனிதான் பிறருக்கு ஆஸ்வாதத்தை கொண்டு வர முடியும், பிறருக்கு ஆனந்தங்களை கொண்டு வர முடியும், பிறருக்கு பசி ஆற்ற முடியும். இந்த கெட்ட மரம் அதுக்குதான் பிரோஜனமா இருக்கும். எல்லாம் நல்லா வளரும், செழிப்பாக வளரும். யாருக்கு இன்னும் பிரோஜனம் இல்லாத மரங்கள். இன்னைக்கு நீர் நாம எப்படி இருக்கிறோம்? யாருக்காவது பிரோஜனம் உள்ள மரமாக இருக்கிறோமா, இல்லது பிரோஜனம் இல்லாத மரமாக இருக்கிறோமா? பிரியமான இந்த உச்சனமே, நம்ம வாழ்க்கையில நல்ல கனிகள் கொடுக்கிற மரமாக நீயும் நான் வாழ வேண்டும். உலகத்துல பார்க்கிறோம், எல்லாரும் எவ்வளவு பேர் குடிசலா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய போட்டோல ஸ்கூல்ல மாற்றாங்க இல்ல. நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் தான் ஸ்கூல்ல மாற்றுவாங்க. ஏன் என்றால் அப்துல் கலாம் இருக்கிற அவர்களுக்கு எல்லா ஸ்கூல்ல பார்க்கணும். எதுக்காக? பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் சயின்டிஸ்ட், இவருடைய பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம். ஆனா அவருடைய நல்ல குணங்கள், அவருடைய நல்ல பழக்க வழக்கங்கள், அவருடைய தாழ்மைய எண்ணங்கள், அதான் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொண்டு வருவது தவிர பணமோ பட்டமோ ஒருபோது ஒரு நாள் உணர்வை கொண்டு வருவது இல்லை. இதெல்லாம் பதவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. பதவி போயிட்டா குணத்துக்கு தான் வேல்யூ. ஹல்லேலூயா. பூமியில பணத்துக்கு தான் வேல்யூ, பரலோகத்துல குணத்துக்கு தான் வேல்யூ. இந்த பரலோகத்தான் நம்மளை மதிப்பிடும், பரலோகத்துல குணம் தான் நம்மளை மதிப்பிடும். வெளியே நமக்கு பணம் தான் மதிப்பு தரும், குடும்பத்துக்குள்ள நமக்கு குணம் தான் நமக்கு மதிப்பு தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே நல்ல கனித்தர மரமாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்துல ஒரு 5ஆம் தேதி படிக்கிற பிள்ளைங்களால் ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்காக நான் தான் ஒரு சீஃப் கெஸ்ட் கொண்டு போனேன். டாப் 10 டாக்டர்
அது பாருங்க, நான் நினைச்சேன் எங்கேயாவது வீட்டுக்கு சொலைப்பிட போறாரு, அதான் அவர் வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் சொன்னார். ஏன்னா எல்லாமே ரசிக்கப்படாத பிள்ளைகள் அவளுக்கு ஆட்டை பற்றி படிப்பு குறித்தும் ஒழுக்கத்தை குறித்து போதிக்க வேண்டும். அதனால அந்த டாக்டர் பாருங்க, நானும் ஒரு 10 ரூபா ஜூஸ் கொடுத்தாங்க சபையில. நான் நினைச்சேன் சரி அவர் குடிக்க மாட்டாங்க நினைச்சப்ப நல்லா குடித்தாரு. நான் குடிச்சுன்னா கீழே தூக்கி போறேன் நினைக்கிறேன். அவருக்கு டாக்டர் 9 கோல்டு மெடல் அவர் கொடுக்கப்படுறதை சொல்லி வாங்குறது. எவ்வளவு ஒரு தாழ்மையான குணங்கள், எவ்வளவு ஒரு தாழ்மையான எண்ணங்கள். அவ்வளவு கோல்டு மெடலா இருந்தாலும், நல்ல பதவிகள் இருந்தாலும், அநேக கல்லூரியில போய் பேசுகிறார், அநேக டாக்டர் மத்தியில அநேக மெடிக்கல் கல்லூரியில போய் பேசுகிறார். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல குணங்கள் முக்கியமாக அவர் சொல்லுகிறார். நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன், யாராவது எனக்கு டிஸ்டர்ப் பண்ண நான் இறங்கி சண்டை போடவே மாட்டேன், நான் எதுக்கும் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் இன்ஸ்டாகிராம்ல செலவு பண்ணதே இல்லை, ஃபேஸ்புக்ல செலவு பண்ணதே இல்லை, யூடியூப்ல நேரத்தை செலவு பண்ணதே இல்லை. நான் வாழ்க்கையில எதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு தான் நேரத்தை கரெக்டாக செலவு பண்ணுகிறேன். அவர் ஊழியம் செய்கிறார், நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த வாழ்க்கைகளை பார்க்கும்போது நல்ல கனித்தர ஒரு மரமாக இருக்குது. எல்லோருக்கும் போசமுள்ள மரங்களாக இருக்கிறார்கள். நீர் நானும் அப்படிதான் இருக்க வேண்டும். முதலாவதாக ஆவின் கனிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கனிகள் என்ன கனி? ஆவின் கனிகள். ஆண்டவர் தான் இயேசு சொன்னார், கனிகளை குறித்து பேசினார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மனிதனை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனை குறித்து நீங்கள் முழுவதுமாக நம்பிவிடாதீர்கள். ஒவ்வொரு மனிதனை குறித்து நீங்கள் முழுவதுமாக படித்துக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான. யாருக்கு எந்த வேலை தரணும், யாருக்கு யாரை எந்த இடத்துல அமர வைக்க வேண்டும், யாருக்கு எதை சொல்ல வேண்டும், யாருக்கு எதை பேச வேண்டும் என்பதை நீங்கள் உள்ளாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மரங்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மரமும் இருக்கு, கெட்ட மரமும் இருக்குது. நீங்கள் மரங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பார்க்கிறோம் நல்ல கனி. எடுத்து வாசிங்கள். ஆண்டவர் வேதத்துல பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 5:22. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் ஆவின் கனி. இந்த கனி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கனியில செல்வ செழிப்பை போடல, ஊழியத்தை பத்தி போடல, திருப்பதர்சியை பத்தி போடல, எதுவுமே போடல. ஆனா முக்கியமான கனிதான் முதல்ல அன்பு. இதெல்லாம் சிறு வயதிலிருந்து இது இயற்கையாவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுதான். இது யார் மூலியமாக இது வரப்போவது கிடையாது. கடவுள் ஒவ்வொருக்கும் கொடுத்ததுதான். இது எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறது, எல்லாருடைய இதயத்தில் இருக்கிறது. பிறக்கும் போது இதெல்லாம் நம்மோடு கூட தான் பிறக்கிறது. அன்பாதான் நாம் இருக்கிறோம், பொறுமையாக தான் இருக்கிறோம். சிறு வயது குழந்தையா இருக்கும் போது, ஆனா நாட்கள் வளர வளர அந்த எண்ணங்கள் தான் தாறுமாறாய் போகுது. எல்லா பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறார்கள். வளர வளரதான் கனிகள் மாறப்படுகிறது. பார்க்கிறோம் அன்பு மிக மிக முக்கியமான. நீங்க தொடர்ந்து போய் அதிகாரத்தை பார்க்கும்போது திருக்க தரிசனமாக ஒழுங்கு போகும். அன்பு ஒரு நாள் ஒழுங்கு போகும். அன்பு கிறிஸ்தவனுக்கு அடையாளமே அன்பு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நேற்று ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாரு, ஒரு வந்தா கடைக்கு என்ன பேசினாரு, நான் பொறுமையா பேசின. கடைசி அவர் கேட்டாரு, ஒரு கிறிஸ்டியனா கேட்டாரு. ஆமாங்க, அதை சொன்ன நீங்க இவ்வளவு பொறுமையா பேசுறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. ஒரு மனிதர் நம்மளை பார்த்த உடனே நம்மளோட பழகும் போது அவர் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் செய்கிற செயலை பார்த்து அவருக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக சொல்ல வேண்டும். நீங்களாம் ஒரு கிறிஸ்தவரா சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவரா கேட்க வேண்டும். நீங்களாம் ஒரு கிறிஸ்தவனா என்றைக்குமே நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். தேவன் இதுதான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனை நாம் மகிமைப்பட வேண்டும். தேவனை நாம் மகிமைப்பட விரும்புகிறார். நாம எப்படியா இருக்க வேண்டும், அவர் பிள்ளை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு, சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், தாராள குணங்கள், இந்த 9 கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த கனிகள் இல்லை என்றால் தான் நாம் கெட்ட கனிகளாய் மாறப்படுவோம்.
இந்த கனியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நீடிய பொறுமை, பொறுமை எழுதப்படல, நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. பொறுமை எவ்வளவு இருக்குது, ஆனா நீடிய பொறுமை தான் யாருக்கிட்டே இருக்காது. நீடிய பொறுமை ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவில் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் மரணம் வரைக்கும் நம்மை தாழ்த்தினார், கடைசி வரைக்கும் தாழ்த்தினார். அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, நிச்சயம் கிறிஸ்துவுக்கு தேவையானது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது சாந்தம், பொறுமை. இதுதான் ஆவிக்குரிய கனிகள். இந்த ஆவிக்குரிய கனிகள் தான் பிறகு ஆஸ்வத்தை கொண்டு வருமே தவிர, உனக்கு ஆஸ்வத்தை கொண்டு வருமே தவிர, தேவனுக்கு ஆஸ்வத்தை கொண்டு வரும் தவிர, கெட்டமான கெட்ட கனிதான் கொடுக்கும். அது யாருக்கும் பிரோஜனம் இல்லாத கனிகள். நீயும் நானும் அந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம கெட்டமானமா இருக்கலாம், அந்த பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கலாம், நம்ம எண்ணங்கள் தவறாக இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து ஆண்டவரே, என்னை நல்ல கனி கொடுக்கிற மனமாய் என்னை மாற்றுகிறாங்க. தேவனுக்காக வாழ்கிறாங்களே, நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். நாட்டில ஒரு சாவுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ரொம்ப நாள் நண்பர் பார்த்தாரு. பார்த்துட்டு எங்க போன பார்க்கணும், பேசணும். இதே ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாம் வீடு, சகோதரி வீட்டை நான் அபகரிக்க மாட்டான். பணம் தான் முக்கியம் நினைச்சேன். இன்னைக்கு பணத்தினால் நிம்மதி இல்லாம நான் தவிக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிம்மதியே இல்லை. வாழ்க்கையில என்ன பண்றது தெரியல, நான் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியல. இப்பதான் வாழ்க்கை என்னன்னே தெரியுது. இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில என்னன்னு தெரியல. பணம் தான் முக்கியம், வீடு தான் முக்கியம், எல்லாம் ஓடிக்கொண்டு இருந்தேன். இப்பதான் வாழ்க்கையில என்னன்னு தெரியுது. நானாவது உங்க கூட வந்து ஏதாவது சேவை சேவைகளை கொஞ்சம் வாழ்க்கையில கடைசி மனிதர்கள் இன்றைக்கு சீக்கிரமா கற்றுக்கொண்ட வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு அநேக பேர் வாழ்க்கை என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது சந்தோஷம் நிறைந்ததா இருக்கிறது, சமாதானம் நிறைந்ததா இருக்கிறது, பொறுமை நிறைந்ததா இருக்கிறது, நீடிய சாந்தம் நிறைந்ததா இருக்கிறது, அன்பு நிறைந்ததா இருக்கிறது. வாழ்க்கை வாழ்வோம், சந்தோஷமாய் வாழ்வோம், சமாதானமாய் வாழ்வோம். நமக்கு தேவை என்று சொன்னால் தேவைகள் யாராலும் பூர்த்தி செய்யவே முடியாது. ஒரு தேவைக்கு மேல இன்னொரு தேவை வந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பணம் கொடுத்தா நமக்கு பத்தவே பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஏற்ற செலவு வந்து கொண்டுதான் இருக்கு. ஆகவே நம்ம வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை பார்க்கிறோம், ஒழுக்கம் முக்கியமானது. ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகளை பார்க்கிறோம், ஒழுக்கம் முக்கியமானது, கீழ்ப்படுதல் முக்கியமானது, வேதத்துக்கு போய் நடப்பது முக்கியமானது, கஷ்டமாக வாழ்வது முக்கியமானது. நல்ல கனிகள் நல்ல கனிகள் கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உன்னை என்னை மாற்ற வேண்டும். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிறதான கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட கனிகளை நீக்கி போட்டு நல்ல கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. நான் சொல்லுகிறேன், உங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஒருவர் உன்னையும் என்னையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை மாற்ற வளமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவையான ஒன்றுதான், நம்மளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் மாற்ற வளமுள்ளவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்க வளமுள்ளவராயிருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று